இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா பழகுவாங்க. ஆனா, எப்போவாவது பார்த்தீங்கன்னா, டக்குனு மனம் புண்படுற மாரி பேசிருவாங்க. அந்த மாரி ஆட்கள்ட்டலாம் பழகவே கூடாது. எப்போதும் அதாவது எப்போதுமே இந்த மனம் புண்படாதவாறு நடந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். பேச நிதானமா இருக்கணும். கூலா இருக்கிற மாரி அவங்க நல்லவங்க மாரி நடிப்பாங்க. அது நல்லா பழகுற மாரி நடிப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்க சுயரூபம் ஒளிஞ்சிகிட்ருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில டக்குன்னு நம்மளை புண்படுத்திருவாங்க. புண்படுத்துகிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம ஏதோ ஒரு தவறு கூட செஞ்சுருப்போம். நம்ம ஒரு தவறு செய்யும்போது டக்குன்னு நம்மளை புண்படுத்திடுவாங்க. இப்போ நம்ம தவறு செஞ்சால் கண்டிப்பாக புண்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ தவறு செஞ்சால் கூட அதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த பொறுமை உணர்வோடு நம்மளை பார்க்கணும், நம்மக்கிட்ட பழகணும். தவறு செஞ்சால் கூட நம்மக்கிட்ட பழகும் அதை அவங்க பெரிதுபடுத்தாமல் கடந்து போக தெரிய வேண்டும். பெரிதுபடுத்தாமல் நம்மிடம் பழக வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது நம்மளை அறியாமல் ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த சந்தர்ப்பத்தில் உடனே நம்மளை டக்குன்னு மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, பல நாள் நல்லா கூட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருப்போம், அல்லது அவங்க ஏதாவது கோபத்துலேயே வெறுப்புலேயே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் போனால் அதை நம்மக்கிட்ட காட்டினாலும் காட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி நிதானமாக இருக்க தெரியாதவங்ககிட்ட பழகக்கூடாது. எல்லா நேரமும் நிதானமாக இருக்காங்க பாருங்கள். அதாவது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மை பாதுகாப்பதில் அதாவது நமது மனதை புண்படுத்தாமல் பழகுகிறவரிடம் நாம் பழகணும். நிதானமாக இருப்பவர்கள் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. பொறுமை இழந்து ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்மளே ஒரு தப்பு பண்ணால் கூட டக்குன்னு நம்ம அதுக்கு உடனே நம்ம மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். அவங்ககிட்ட நம்ம விலகியே இருக்கணும். ரொம்ப நெருங்கியெல்லாம் பழகவே கூடாது. பழகினீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான, நல்லா இருக்காது இது. அதனால் இது போன்று அப்போது அந்த மாதிரி தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நமது மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்று நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க கூட சில நேரம் வெறுப்பாக இருப்பாங்க, இல்லை நாம் கூட ஒரு தவறு பண்ணியிருப்போம். தவறு பண்ணாலும் அது அவங்களுக்கு தெரியும் போது அதை புரிந்து கொண்டு நிதானமாக நடந்து கொள்ளும். அப்போ தான் நமக்கு பயம் இருக்காது. ஒரு பயம் இல்லாமல் பழகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம இல்லைன்னா நம்ம பயந்துக்கிட்டே இவர்கிட்ட ஏதாவது நம்மளை அறியாமல் தப்பாக எதாவது நடந்துக்கிட்டால் டக்குன்னு நம்ம ஏதாவது மனம் புண்படுற மாதிரி பேசிடுவார் அப்படின்ட்டு நம்ம பயந்துக்கிட்டே அவர்கிட்ட பழகக்கூடாது. யார்கிட்டையுமே அப்படிப்பட்டவங்ககிட்டே பழகவே கூடாது. அவங்ககிட்ட நம்ம பகைமையும் வளர்த்துக்க தேவையில்ல. இடைவெளி விட்டு ரொம்ப நெருங்கியெல்லாம் பழகவே கூடாது. அப்படிப்பட்டவங்ககிட்ட சும்மா ஒரு சின்ன புன்சிரிப்பு அப்படி சிரிச்சுட்டு அவங்கள அப்படி கடந்து போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க தெரியாதவங்க, எப்போவாது நம்ம ஏதாவது தவறு பண்ணிடுவோம் தெரியாமல். அந்த தவறு பண்ண உடனே நம்மளை டக்குன்னு நம்மளை குறை சொல்கிறதோ அல்லது திட்டுறதோ, நமது மனம் புண்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள பார்த்தா நமக்கு பயம் வரும். ஏன்னா எப்போதும் இவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. டக்குன்னு நாம் ஏதோ தெரியாதனமாக நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு உரிமையோடு ஒன்று சொல்லிடுவோம். டக்குன்னு நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லி நம்மளை திட்டி விட்டுருவாங்க, குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற, குறை சொல்லிடுவாங்களோ திட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயந்துக்கிட்டே நம்ம அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது பயமே இல்லாமல் நம்ம அதே நேரத்தில் நம்ம ஒழுங்காக பேசணும். அந்த மாதிரி பயமே இல்லாமல் பேசுவதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அவங்ககிட்ட போய் தான் நம்ம பழகணும். அவங்ககிட்ட தான் நம்ம நல்லாவும் பேசுவோம். யார்கிட்ட நமக்கு பயம் இல்லையோ அவங்ககிட்ட தான் நம்ம நல்லாவே பேசுவோம். நம்ம அவங்ககிட்ட தவறாகவே பேச மாட்டோம். அதே நமக்கு யார் மேலே பயம் இருக்கோ, ஏதாவது ஒரு சமயத்தில் நல்லா பேசுவாங்க, திடீர்னாலும் அவங்க ஏதாவது திட்டி விட்ருவாங்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம யார் மேலே நமக்கு பயம் இருக்கோ அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக நல்லாவே பேச முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு நாமளே கூட ஒழுங்காக பேச மாட்டோம். நிதானம் தவறி ஏதாவது நம்ம தெரியாதனமாக வார்த்தை விட்டுருவோம் ஒரு பதட்டத்தில். அதனால் நாமளே நல்லா பேசணுன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரே மாதிரி பேசுகிறவங்ககிட்ட நாம் போய் பழகணும். நாம் தவறு செஞ்சாலும் நம்ம தவறுகளை பொறுத்து கொண்டு பேசுகிறவர்கள், தெரியாமல் தவறு பண்ணி அந்த தவறுகளை விட அவங்க பொறுத்துக்கிட்டு பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட தான் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கவங்ககிட்ட, ஒரே மாதிரி பேசுகிறவங்ககிட்ட தான் நம்ம பயம் இல்லாமல் பேச முடியும். பயம் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட தான் நல்லா பழகணும்.